பேசுற போல ரெக்கார்ட் ரெடி அமைதியா கொஞ்சம் அமைதியா சைலன்ஸ் சந்தித்து பேசுறதா இருங்கப்பா அமைதியா இருங்க தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தர்மம் தன் வாழ்வதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். தர்மம் வெல்லுவதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், இறுதியில் தர்மமே வெல்லும். இது சரித்திரம். இன்று சட்டமன்ற கூட்டம் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவரிடம் நாங்கள் இரண்டு கோரிக்கையை வைத்தோம். 15 நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த மாண்புமிகு உறுப்பினர்களை அவரவர்கள் தொகுதிக்கு அனுப்பி வையுங்கள். ஒரு வாரம் கழித்து மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டுங்கள். ஆளுநர் அவர்கள் 15 நாள் அவகாசம் தந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்காளர் பெருமக்களை சந்தித்துவிட்டு, அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களை சந்தித்துவிட்டு மீண்டும் வந்து இங்கு சட்டமன்றத்தில் அவர்கள் யாருக்கு விருப்பப்படுகிறார்களோ அவருக்கு வாக்களிக்கலாம் என்ற கருத்தை நாங்கள் சொன்னோம். ஒன்று. இரண்டாவது, பேலட் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று சொன்னோம். ஆனால் எவ்வளவோ நாங்கள் எடுத்து சொல்லியும் வலியுறுத்தி சொல்லியும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பலவந்தமாக கிட்டத்தட்ட 11 மணிக்கு சபை ஆரம்பித்து 3 மணி வரை அவர்களை ஒவ்வொருவராக பலவந்தப்படுத்தி காயப்படுத்தி ஜனநாயக மரபுகளுக்கு விரோதமாக வெளியேற்றி இந்த தீர்மானத்தை இப்பொழுது நிறைவேற்றியிருக்கிறார்கள். நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா என்ற தீர்ப்பு இன்றைக்கு மக்களிடத்திலே விடப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் அந்தந்த தொகுதிக்கு சென்று மக்களை சந்திக்கின்ற பொழுதுதான் மக்களுடைய எண்ணங்கள், மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டு நீங்களெல்லாம் தொகுதிக்கு வரலாமா என்ற கேட்கின்ற நிலை உறுதியாக எழும். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் யாரை தன் வீட்டிலிருந்து, எந்த குடும்பத்தை தன் வீட்டிலிருந்து ஒதுக்கி வைத்து யாரும் நான் உயிரோடு இருக்கும் வரை அனுமதிக்க மாட்டேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லி, மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை உள்ளே நுழைய விடவில்லை. இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சசிகலா அவர்களுடைய அணி, நாங்களெல்லாம் மாண்புமிகு அம்மா அவருடைய அணி. மாண்புமிகு அம்மாவுடைய அணி எதிர்காலத்தில் மக்களுடைய ஆதரவை பெற்று மகத்தான வெற்றி பெறும். அதுவரை தர்மம் நிலைத்து நிற்பதற்கு சிறு கால அவகாசம் ஏற்படும். ஆகவே மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலரும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன்.
தேவைப்பட்டால் நாங்கள் சந்திப்போம். இதுக்கு முன்னதாக எதிர்கட்சி அமளியில் ஈடுபட்டா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ இல்ல மற்றவர்களோ எழுந்து அதுக்கு ஆதரவா பேசுவாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலை இன்றைக்கு நடந்த விவகாரத்துல ஆளுங்கட்சி தரக்கூடிய எவரும் எந்த எதிர்வினையும் ஆற்றல. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? புரியல. எதிர்கட்சி இப்ப முடிச்சது சட்டமன்றம் கூட வெளியே வருவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க இந்த கேள்வி. ஏன்னா அவரால் பதிலே சொல்ல முடியாது, இங்கேயும் பதில் சொல்ல முடியாது, தொகுதி வாக்காளர் பெருமக்கள்டையும் பதிலே சொல்ல முடியாது. மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் உறுதியாக ஏற்படும். சிம்பிளா ஒன்லைன்ல சொல்றேன். சிம்பிளா ஒன்லைன்ல சொல்றேன். டுடே பேட்டில் வாஸ் ஓவர் பட் த வார் ஹஸ் பிகின். தர்ம யுத்தம் தொடங்கும். எங்களுடைய மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவது போல தர்ம யுத்தம் இன்றையிலிருந்து தொடங்கிவிட்டது. தர்ம யுத்தத்திலே நிச்சயமாக அண்ணன் சொன்னதை போல அம்மா அணியான எங்கள் அணி வெற்றி பெறும். மீண்டும் தமிழகத்தில் அம்மாவினுடைய புனிதமான ஆட்சி மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமையும். அவர்கள் சொன்னது போல நாங்கள் கேட்டது 2 கோரிக்கைகள். 5 நாள் கழித்து மீண்டும் இந்த அவை கூட வேண்டும். அந்த 5 நாட்களில் சுதந்திரமாக எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளுக்கு செல்ல வேண்டும். அடுத்து நம்ம கேட்டது சீக்ரெட் பேலட், மறைமுக வாக்கெடுப்பு மட்டும்தான் கேட்டோம். இதை வற்புறுத்தி கொண்டே இருந்தோம். பல விஷயங்களை சொன்னோம். நாங்க செம்மல்லை அண்ணன் அவர்களும் நானும் அண்ணன் அவர்களும் அனைவரும் பேசி சொல்றப்போ எந்த அளவுக்கு த்ரெட்ஸ், எந்த அளவுக்கு எங்களை நோக்கி தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன, ஆசிட் ஊத்துவோன்ற இடத்துல இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பரிமாறப்பட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எம்எல்ஏக்கள் இருக்கிற நேரத்தில் இது நடத்துறது முறையில்லை. இதைத்தான் நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவித்தது, எதிர்ப்பு தெரிவிப்பது அவர்களுடைய இஷ்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் 11 பேரும் இதை தெளிவா பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம். மிகப்பெரிய அளவில் சொல்ல வேண்டிய என்னதுன்னா, இவ்வளவு செஞ்சு கூவத்தூர்ல ரிசார்ட்ல வச்சு அவர்களை எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அப்படியும் கூட தங்களுடைய வாக்குகளில் பெரு அளவுக்கு பதிய வைக்க முடியல. இன்னும் இருக்கிறதுல கூட பாதி பேர் சீக்ரெட் பேலட் வச்சிருந்தா கண்டிப்பா எதிர்த்து வாக்களித்திருப்பார்கள். அந்த ஆழ்ந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை மட்டும் பதிய வைக்க விரும்புகிறோம். கண்டிப்பா இதனுடைய லீகாலிட்டி ஆர் அதர்வைஸ் கண்டிப்பாக பார்க்கப்படும், கவர்னர்களால் பார்க்கப்படும் மற்றும் கோர்ட்டுகளால் பார்க்கப்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி, சீரிய ஆட்சி அண்ணன் அவர்கள் தலைமையில் வெகு விரைவில் மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்திருக்கிறது. தர்ம யுத்தம் இனி ஒவ்வொரு ஊர்லையும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு நகரத்திலையும் அந்த தர்ம யுத்தம் நிகழும். சட்டமன்றத்திலும் மீண்டும் இது எழும். இது அடங்கிவிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி we might have lost the battle but the war has just begun. இப்போ ஒரு சிறு சறுக்கலாக கூட நாங்க இதை பார்க்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெற்றி தான். இவ்வளவு இடத்துல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வண்டியில் அடைச்சி கூவத்தூர்ல கொண்டு வச்சு இவ்வளவும் பண்ணி கூட 122 வாக்குகள் தான் அவங்களால போல் பண்ண முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சுதந்திரமாக வாக்களிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றம் வரும். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் அணிதிரள் வாழ்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி.